ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீசல் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து முழுக்க ஒரு அரசியல் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ். இது வந்து ஒரு கார்ப்பரேட்டோட முக்கியமான ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் இதில் காட்டியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ இருக்கிற நிலமையில் பெட்ரோல் டீசல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் இந்த கச்சா எண்ணெய் அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து முழுசாக எடுத்திருக்காங்க. இந்த கச்சா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து மெயின் பைப்லேருந்து திருடி அதை வந்து கள்ளச்சந்தையில் விற்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதும் அதில் ஒரு 2 கேங் இருக்குது. அந்த 2 கேங்கில் நடக்கிறதுக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிற நம்ம ஹரிஷ் கல்யாண் இந்த படத்தில் ஹீரோவாக இருக்கார். ஸோ அவர் வந்து இந்த இதில் வந்து மெயின் ரோலாக இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு இந்த கள்ளக்கடத்தலில் அப்படின்றதான் இந்த படத்தோட முழு கதை. அண்ட் தென் இதில் வந்து அவங்க 2 பேருக்கும் நடுவில் இவர் வந்து டீசல் இவர் தனியாக வந்து இந்த கச்சா எண்ணெயெல்லாம் திருடி அதை வந்து தனியாக ப்ரைவேட்டில் வந்து விற்கிறாங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து இவர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதே நேரத்தில் இவரோட லவ் எப்படி போகுது, அதே மாதிரி இந்த கச்சா எண்ணெய் திட்டில் வந்து என்ன மாதிரியான ஸ்கேம்லாம் பண்ணுறாங்க, இதில் வந்து மக்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதான் கதை. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் வந்து இப்போ நடக்கிற ஒவ்வொரு பல நேர்ச்சிகள் வந்து இதில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக வந்து பயங்கரமான நிறையா இதில் வந்து நிகழ்ச்சிகள்லாம் வந்து நம்ம இதில் வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஹாரிஸ் கல்யாணுக்கு ஒரு முக்கிய படமாக வந்து ஒரு டேர்னிங் படமாகவும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த 2 டீம் வந்து எப்படிலாம் டீசல் திருடுறாங்க, அவங்க எப்படிலாம் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, அதில் கவர்மெண்ட் எப்படி இன்வால்வ் ஆகுது, அதிலேருந்து ஹரிஷ் கல்யாண் எப்படி தப்பிக்கிறாரு, அவர் இதில் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுது, அவரால் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் அவர் எப்படி காப்பாற்றுறாரு, ஹீரோயின் எப்படி காப்பாற்றுறாரு, லவ்வில் எப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்னு தான் இந்த படத்தோட மீதி கதை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அண்ட் த்ரில்லராகவே இந்த படம் இருக்குது. சூப்பராக இருக்குது.